கோல்டன் கிங்டம் நிறுவனம் ஸ்லாங்கூர் மாநில நலவாழ்வு பொழுதுபோக்கு விளையாட்டு மன்றம் ஆகியவற்றுடன் பிளாக் பேந்தர்ஸ் கபடி கிளப் ஏற்பாடு செய்திருந்த ராவணா கிண்ண கபடி போட்டி நேற்று கப்போங்கில் நடைபெற்றது. உடல் பலத்துடன் சிந்தனை திறனையும் வளர்க்கும் இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இப்போட்டியில் பிளாக் பேந்தர்ஸ் அணியினர் முதல் நிலையில் வெற்றி பெற்றிருந்தனர். பல்வேறு தடைகளை கடந்து மிகவும் சவாலான முறையில் நடைபெற்ற இப்போட்டிக்கு சுற்றுவட்டார இந்திய இளைஞர்களிடமிருந்து கிடைத்திருக்கும் அமோக ஆதரவை தொடர்ந்து அடுத்த ஆண்டுகளில் இன்னும் விரிவான முறையில் இப்போட்டியை நடத்த தாம் திட்டமிட்டுள்ளதாக இப்போட்டிக்கான விதிமுறை கண்காணிப்பாளரான டஷ்வினன் லட்சுமணன் தெரிவித்தார். மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைத்த பரிசுகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த 3 ஆட்டக்காரர்கள் குறித்தும் அவர் கூறினார். இந்த கேம்ல வந்துட்டு மொத்தம் 4 பரிசுகள் கொடுக்கப்பட்டது. 4th பிளேஸ் டு சாம்பியன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு பிளாக் பேந்தர் டீம் ஏ கிடைச்சிச்சு. அவங்களுக்கு வந்துட்டு 3000 ரிங்கேட் காசோலையும் கோப்பையும் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது வந்துட்டு ரெட் ஜாயன்ட் ஏ டீம் கிடைச்சிச்சு. ஸ்லாங்கூர் ரெட் ஜாயன்ட் ஏ டீம் அவங்களுக்கு வந்துட்டு 1800 வெள்ளி காசோலையும் கோப்பையும் கிடைச்சிது. மூணாவது டீம் வந்துட்டு ஃபிளைங் ஸ்டார் அவங்களுக்கு வந்துட்டு காசோலை 800 ரிங்கேட்டும் கோப்பையும் கொடுத்தோம். 3 இண்டிவிஜுவல் ப்ரைஸ் கொடுத்தோம். பெஸ்ட் ரைடர், பெஸ்ட் டிஃபெண்டர் அண்ட் பெஸ்ட் பிளேயர். ஸோ பெஸ்ட் ரைடர் சுகுநேஷன் ஃப்ரம் பிளாக் பேந்தர் ஏ அவங்களுக்கு கிடைச்சிச்சு. பெஸ்ட் டிஃபெண்டர் பாலு ஃப்ரம் பிளாக் பேந்தர் ஏ அண்ட் தென் ஃபைனலி பெஸ்ட் பிளேயர் வந்துட்டு ரெட் ஜாயன்ட் ஏ டீம்ல இருந்து ஐசக் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போட்டியில் மொத்தம் 16 குழுக்கள் பங்கேற்றிருந்தன.